அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இலங்கை நாடானது புதியதொரு தசாப்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றுதான் நாம் இந்த வீடியோவிலே முழுமையாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக காணப்பட்ட தேயிலை ஏற்றுமதியானது மிடில் ஈஸ்ட் வார் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் மிகவும் குறைந்த அளவு ஏற்றுமதியைத்தான் செய்திருக்கின்றது. அவ்வாறு இருந்தாலும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு துறையாக ஐடி மற்றும் பிபிஎம் துறையானது தேயிலை ஏற்றுமதியை விட $130 மில்லியன் அதிகமாக ஏற்றுமதியை செய்து புதியதொரு நம்பிக்கையை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த புதிய வளர்ச்சியானது தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி தேயிலை மாத்திரம் நாங்கள் நம்பி இல்லாமல் மற்ற துறைகளிலும் நாங்கள் வளர்ச்சி அடைந்து வருகிறோம் என்பதனை இந்த ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிய மாற்றமானது இலங்கைக்கு எவ்வாறான வளர்ச்சியை வழங்குமா அல்லது பாதிப்பை வழங்குமா என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களை கமெண்டிலே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற இலங்கை தொடர்பான விடயங்களை நீங்கள் தொடர்ந்தும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.